நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 டேஸாவே வந்து நல்லா சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எதுலையுமே கிடைக்கல. ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய ட்ரேட் மூவ்மெண்ட்ஸ் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லையுமே நான் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ராடே ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸ்டாக் வந்து சன்ஃபார்மால டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கு. 1 ஹவர்ல போய் பார்க்கும்போது ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சைட்வேஸில். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸ் டே லெவலுக்கு வந்து ஸ்டாக் வந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இதே மாதிரி செட்டப் தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே செட்டப் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை வந்து. ஸோ இந்த லெவலுக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் பண்ணியே மேலே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து பிரேக் ஆகும்போது தான் நான் என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல போய் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை இங்கே பிரேக் பண்ணிருந்துச்சு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இந்த பிரேக் அவுட்டில் தான் வந்து நான் என்டர் பண்ணியிருந்தேன். என்ட்ரி வந்து இந்த லெவலு, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வச்சுருந்தோம். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் மூவ்மெண்ட்டும் கிடைக்கல. ஸோ ஒரு 315 மாதிரி இந்த லெவலில் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டோம். ஸோ ஓவராலாக ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1:2.5 மாதிரி கிடச்சிருந்தது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70K 200 ஷேர்ஸ் தான் சேல் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1400. ஸோ இதுக்கான ட்ரேட் புக் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைமும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே நம்ம எல்லாமே ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.